ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்க்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நானும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு? நம்மளை முட்டாளாக்கிட்டாங்களா? பெரிய அனகொண்டா பல் பாட்டை நம்ம தலையில் வச்சு கமுத்திட்டாங்களா? ஐயோ சாமி, டே முடியலடா. டே எத்தனை தடவைடா கனவுலையே நாடகத்தை ஓட்டி ஓட்டி எங்கள் உயிரை வாங்குவீங்க? இன்னைக்கு ப்ரோமோ வந்துச்சு கேஸ். லதா வந்து இந்த மாதிரி பாரதி தான் உன் பொண்டாட்டி, ஆதி உனக்கு பிறந்த புள்ளதா அப்படின்னு சொன்னோன்னே நான் கூட ஒரு செகண்ட் நம்பிட்டேன். எப்பயுமே நான் இதை நம்ப மாட்டேன். என்னடா இது புசுக்குன்னு இப்படி வந்து சொல்கிறாளே, இப்போ இன்றைக்கி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்குமோ நாடகத்திலே நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு ப்ரோமோ வந்துச்சு. அதான் மேட்னி தொடர்கள்னு சொல்லி 3 நாடகத்தையும் சேர்த்து போடுவாங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா மித்ராவுக்கு இவனுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவன் தாலி எடுத்துகிட்டு ஓடுறான், ஓடி இவன் எங்கேயோ உட்காந்துடுறான்ட்டு இவனை பிடிக்கல, நழுவி குளத்துக்குள்ளே விழுந்துடுறான். பாரதி போய் காப்பாற்றுற மாதிரி காமிக்கிறாங்க. ஷியோ, நான் அப்போ தான் நினச்சேன், டேய் ஒரு செகண்டில் எங்களை ஏமாற்றிட்டீங்களேடா. பெரிய என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அண்டா சைஸ் பல்பத்துக்கு எங்கள் தலையில் கமுத்திட்டீங்களேடா. ஆனால் அப்பா சாமி, டைரக்டர் சார், எல்லா மக்களோட மண்டையும் நல்லா கழுவி வைக்கிறீங்கடா. ஓகே, இன்றைக்கி எபிசோடு என்னாச்சு? அதான் நம்ம மித்ரா, சுதாகர், மீனா, அந்த கிழவி எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டபடி ஆதி வந்து மித்ரா கட்சியில் தாலி கட்டுற மாதிரி ஊருக்காரங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. உடனே கல்யாணமும் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே மித்ரா மேடம் வந்து அப்படியே மேக்கப் போட்டு சொல்லிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது? பாரதி வந்து அழுதுகிட்டு இருப்பாளாம்மா. சரியா? அழுதுகிட்டு இருந்த உடனே லதா இவங்கெல்லாம் வந்து, நீ இப்போயாவது போய் உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பையும் வந்து கனவுல கூட வந்து வேண்டாம் 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 இவளும் சொல்ல மாட்டா, சொல்கிறவங்களையும் சொல்ல விட மாட்டா. டே அவன் எப்பயோ சாக போகிறவன் தான். எல்லாம் என்னமோ இந்த உலகத்தில் 100 வருஷம் வாழ்கிற மாதிரி இவன் ஒருத்தன் உயிருக்கு தான் கடவுள் இது கொடுத்துருக்குற மாதிரியும், உண்மையை சொன்னால் செத்துருவான். எத்தனை தடவை தான் இதே வாய்ப்பாடாட்ட இந்த கூமுட்டை பாரதி பாடிட்டு இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. உடனே லதா போய் நான் சொல்ல போகிறேன் போது ஒரு அரைஞ்சிருவான். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் கனவு கைஸ். சரியா? இவ வந்து உண்மையை சொல்லும்போது ஆதிக்கு வந்து ஒரு மாதிரியாகுதாமா, தலை சுற்றுதாமா, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருதாமா. அப்படியே ஒரு ரியாக்ஷனை பார்க்கணும். அப்பப்பப்பப்பா, டே இது எவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து லதா வந்து இப்படி சப்பையாக சொல்லுவாளாமா. அதை கேட்டு இவன் ஷாக் ஆவானாமா. இதெல்லாம் என்ன கால கொடுமை. ஐயோ சாமி. அப்புறம் என்ன நடக்குது? கல்யாண வேலை நடந்துகிட்டு இருக்குது. மித்ரா வந்து நாமெல்லாம் அழகாக ரெடி ஆகிட்டோம், மாப்பிள்ளை சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோடனே இவன் வந்து அந்த 3 பேரோட ஃபோட்டோவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யார்? ஆதி இந்த தமிழ் பாரதியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கிறான். உடனே வந்து மித்ரா வந்துட்டு, என்ன நடிப்புடா, டபுள் ஆக்டிங் கைஸ், டபுள் ஆக்டிங். அவங்கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறா, இவங்கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறா. ஐயோ சாமி, அவனை போய் இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு மட்டும் சொல்லுங்கள். அவ்வளோ தூரம் நேற்று அவ்வளோ பிரச்சனை நடந்தது, இந்த கூமுட்டை ஆதி இருக்கான் பாருங்க, ஆதி என்னது இவன் நேற்று நைட்டு அப்படி பேசினா. மித்ரா ஒரு நல்லவளாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? அடித்து பேசியிருக்கணும். இவ கூறுன்னு அழுதுகிட்டு, நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு தான் இருந்தோம், ரூமில் ஒன்றும் நடக்கலை, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அப்படின்லாம் சொன்னால. இப்படி மேனாமினி கேட்ட ரெடி ஆகிட்டு வந்திருக்காளே, அப்போ இதுக்கும் இவளுக்கும் இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு கொஞ்சம் கூட அந்த மைண்ட் செட்டு கூட ஒரு ஹீரோவுக்கு தோணாது. மித்ரா என்ன சொன்னாலும் பூம்பூமா நாட்டை தலையாட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறான். ஐயோ சாமி. அதெல்லாம் உடனே நீங்கள் எனக்கு உன்னைய வந்து நான் இதாக்குனதுக்கு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, மண்ணாங்கட்டியாக இருக்குது. உடனே அவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மித்ரா, நீ போய் ரெடி ஆகு, நீ போய் ப்ரெஸ்அப் ஆகு அப்படின்னு சொன்ன உடனே இவன் மறுபடியும் அப்செட்டாகவே இருந்தானே. இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பாரதி ஃபேமிலியை இந்த கோயிலை விட்டு அடித்து பத்தணும்னு சொல்லி சொல்கிறாப்புல.
சொன்னோடனே அவங்க அண்ணன்கிட்ட போய் இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த ஃபேமிலி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்குள்ளே அவங்களே அங்கே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. வா இங்கேருந்து போகலாம், இதான் மித்ராக்கா அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீ இங்கேருந்து எனக்கு சாதிக்க போகிற அப்படின்னோடனே நம்ம எங்கே போகிறோம், நீ டில்லிக்கு போகிறோமா, பம்பாய்க்கு போ சரியா, டில்லி பம்பாய் கேரளா கொல்கத்தா எல்லாம் நாடு நாடாக சுற்றிட்டு வா. கூமுட்டைக்கு பிறந்த கூமுட்டை. நீயும் சொல்ல மாட்ட, உண்மையை சொல்கிற போகிறவங்களையும் சொல்ல விட மாட்டேன். ஐயோ சாமி, தானும் வாழாமல் மற்றவங்களையும் வாழ விடாமல் ஆவியை வாங்குற ஒரே இந்த ஜென்மம் வந்து இந்த பாரதி ஜென்மந்தான். சரியா, அப்புறம் என்ன நடக்குது, அவ்வளோதான் கைஸ். அது சின்ன பையன் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, இந்த தாலி எடுத்துகிட்டு ஓடுறான். சரியா, ஓடி இவன் தண்ணிக்குள்ளே விழுகிறான். எல்லாரும் கட்டையை தூக்கிட்டு போய் அடிக்கலான்னு நினச்சோம். ஆனால் இவனே தண்ணிக்குள்ளே விழுந்து என்ன சொல்கிறது ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அதான் அந்த கேஜிஎஃப்ல நடிச்சிச்சுல அந்த அம்மா மாளவிக்கா. அப்புறம் கெட்டி மேளத்தில் பிரஜனுக்கு அம்மாவை நடிச்சிச்சுல அந்த 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 அம்மா தான் டாக்டராக வருதாட்டு இருக்குது. இவன் தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே உயிருக்கே ஆபத்தாயிருமாட்டு இருக்குது. நம்ம பாரதி மேடம் தான் அப்படியே டொயின்னு போய் தண்ணிக்குள்ளே குதிச்சு புருஷனை காப்பாற்றுறாங்களாமா. அப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். இவ என்ன சொல்கிறா, எங்கே இருந்தாலும் என் புருஷன் உயிரோடு இருந்தாலும் சரி, யார் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எங்கேயோ உயிரோடு இருக்கன்ற சந்தோஷத்தில் தானே இருக்கிறேங்கிறா. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அப்படியே பாரதி மித்ராவை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே ஒரு ரியாக்ஷன், அப்புறம் ஒரு ரியாக்ஷன், எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன். இந்த கூமுட்டை மூஞ்சி முகரையும் எங்கேருந்து பிடிச்சாயினே தெரில. இந்த பல்லவி மூஞ்சி முகரையும் நல்லாவே இல்லை கைஸ், நல்லாவே இல்லை. அப்புறம் வேறு என்னப்பா, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அவன் நீ உயிருக்கெலாம் ஒன்றும் ஆபத்து இருக்காது கைஸ். சும்மா போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருப்பாங்க, தண்ணிக்குள்ளே விழுந்துருவான். ஹாஸ்பிட்டலில் பெட்டு ரெடியாக இருக்கும், ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சு டாக்டர் வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு வாரம் இதிலேயே ஓட்டுவாங்க. கோயிலில் ஒரு வாரம் சீனை ஓட்டிட்டாங்க இல்லையா, இன்னும் ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் வச்சு நம்மளை கழுத்தை இருப்பாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள், ஆதி சாரதா வந்து ஒரு வீட்டில் வச்சு காமிச்சிருப்பாங்க அவங்க ஃபேமிலியை. அதோடு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டாங்களாட்டு இருக்குது. சரியா, சொந்தக்காரங்க வந்துட்டாங்களாட்டுக்கு, நீங்கள் ஷூட்டிங்லாம் எடுத்தது போதும், இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி. அப்புறம் எங்கே போனாங்க, காஞ்சிபுரத்தில் போய் ஒரு ஓட்டு வீடாட்டம் தர்மலிங்கம், அதாவது கண்ணூர்ட்டி மாமண்டர் நான் சொல்லியிருப்பேன், தர்மலிங்கம் வீட்டுக்கு முன்னாடி ஆண்டாள், அங்கே ஒரு சீன் எடுத்தாங்க. அங்கேருந்து காலி பண்ணி எங்கே வந்தாங்க, மறுபடியும் ஒரு நார்மலான ஒரு வீட்டுக்கு வந்தாங்க. அங்கேருந்து அடித்து பார்த்து மறுபடியும் மித்ரா வீட்டுக்கு போனாங்க. மித்ரா வீட்டில் வாடகை வச்சுன்னு சொன்னாங்களோ இல்லை ஷூட்டிங்க்கு இதில் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களேன்னு தெரில. அங்கேருந்து அடித்து பார்த்து கோயிலுக்கு போங்க, எல்லாம் கோயிலில் ஒரு வாரத்தை ஷூட்டிங்கை போடு. அடுத்து நீ அங்கேருந்து அடித்து பார்த்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டானா நீ அடுத்த ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரத்தை வச்சு காலத்தை ஓட்டு. இப்படியே ஓட்டி 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 கருமமாக இருக்குது நாடகம், ரொம்ப கேவலமாக இருக்குது. ஓகே பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மத்தியானம் 3 நாடகத்துலேயும் 3 பேர்த்தையும் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க கேஸ். ஒரு நாடகத்தில் பாண்டியராஜன், இன்னொரு நாடகத்தில் இந்த அம்மா, இன்னொரு நாடகத்தில் வந்து சந்தியா, இந்த காதல் படத்தில் நடிச்சிருக்கும்ல சந்தியா, அந்த சந்தியா வருதாமல் அந்த மனசெல்லாமல். ஏற்கனவே மனசெல்லாமல் இந்த 2 மூஞ்சி, இந்த 4 முகரக்கட்டைகளையும் பார்க்குறதுக்கே மனசனுக்கு கட்ராவியாக இருக்குது. மூஞ்சி முகரம் எதுவுமே நல்லாவே இல்லை. கரிகாலனுக்கு வேணால் பார்க்கலாம், சரியா, கரிகாலனுக்கு வேணால் பார்க்கலாம். மற்ற இது இந்த 3 சுத்த வேஸ்ட்டு. இதில் வேற காதல் சந்தியா வேற வருதாமா. நீ அந்த அம்மா வந்து எனக்கு ஆணியை பிடுங்க போகுதுன்னு தெரியல. அப்புறம் வேறு என்னப்பா, அப்புறம் பாண்டியராஜன் சார் இதில் மௌனம் பேசி இதில் வர்றாரு. அவர் நீ எத்தனை நாள் அவரை வச்சு ஷூட்டிங் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஓகே பார்க்கலாம். நீ அதான் நான் சொல்லலையே, எப்படியும் அந்த அம்மா ஒரு பெரிய கேரக்டரு, ஏன்னா கேஜிஎஃப்லேயும் நடிச்சிருக்குல்ல அந்த அம்மா, அதனால் அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு வாரம் ரோலாக கொடுப்பாங்க. அதனால் ஒரு வாரத்தை வச்சு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் ஓட்டுவாங்க கேஸ், சரியா. அப்புறம் வேறு என்ன, கார்த்திகை தீபத்தில் வந்து எனக்கு ஒரே ஒரு ட்விஸ்டாகவே இருக்குது கேஸ். தீபா செத்து போயிட்டா, இவ வந்து கல்யாணம் பண்ணியாச்சு. தீபாவை பற்றின உண்மையை சொன்னால் என்ன சொல்லாட்டி என்ன, அவள் ரேவதி வந்து லவ் பண்ணுறது தான். புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா, அதை விட்டு அவள் தீபா உயிரோடு இருந்தால் கூட சரின்னு சொல்லலாம். அவள் செத்து போயிட்டா. அப்புறம் இவளுக்கு என்ன பிரச்சனை, இதை ஒரு ட்விஸ்டாகவே கொண்டு போயிட்டுருக்குறாங்க கார்த்திகை தீபத்தில். அப்புறம் சாமுண்டீஸ்வரி அம்மா தாலியே போட மாட்டேங்குது, ஒரே நெக்லஸ் தான், ஒரே நெக்லஸ் இவ்வளோ பெரிய கம்மல், ஒரே நெக்லஸ் இவ்வளோ பெரிய கம்மல், தாலி கொடியவே காணும். ஏதோ சொன்ன கூலிக்கு ஒரே ஒரு நாள் ஒரு செயினை போட்டு வந்துச்சு, அவ்வளோதான். நாடகத்தில் நடிக்கிறதுக்காவது கொஞ்சம் இதாக நடிங்கப்பா. அப்புறம் வேற என்ன, கெட்டி மேளம், தீபாவோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அப்புறம் அவ்வளோதான். கெட்டிமேளத்தில் ஒன்றும் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீரா சீரியல் இன்றைக்கி ப்ரோமோ பார்த்தேன், நல்லா இருந்தது. எல்லாம் 3 அண்ணன் 3 பேரும், மாறன், அவங்க அண்ணங்காரன், கார்த்தி 3 பேர் சேர்ந்து சண்டை போடுறது எல்லாமே சூப்பராக மாசாக இருந்தது. அப்புறம் வேறு என்ன சீரியல் மாறி நான் பார்க்குறதே இல்லை கைஸ். நினைத்தாலே இன்றைக்கும் ஓகே, நோ ப்ராப்ளம். அது இன்னும் 2000 எபிசோடு வேணாலும் கொண்டு போவாங்களாட்டு இருக்குது. சரியா, எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன், அந்த நாடகத்தை எடுக்கிற டேரக்டர். அப்புறம் வேற என்ன சீரியலு, அப்பா வாரிசு சூப்பராக இருக்கு கைஸ். இந்த ஜனமான அந்த அம்மா நடிக்குது பாருங்க, அப்படியே தெறிக்க விடுதுங்க. நாடகம் ஃபயராட் இருக்குதுங்க. செம சூப்பராக இருக்குது. வாரிசு சீரியல் சூப்பர். மௌனம் பேசியதே சூப்பர். துளசி ஜெயிஸ்டாப்பில் ரொம்ப நல்லா இருக்குது. மௌனம் பேசியதே நல்லா போயிட்டுருக்கு. இனி பாண்டியராஜன் சார் வேறு வராரா, அதனால் கொஞ்சம் காமெடியாக நல்லா சூப்பராக போகும்னு நினைக்கிறேன் மௌனம் பேசியது. அப்புறம் வேறு என்ன சீரியல் தான் பேசிவிட்டோமா? அவ்வளோதான் கைஸ். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் தான் நாடகம் இருக்கும், அப்புறம் சண்டே லீவு, அப்புறம் அடுத்து மண்டே தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம் இழுப்பாங்க கைஸ். ஹாஸ்பிட்டல் சீனு எப்படியும் ஒரு வாரம் இழுப்பாங்க. ஏன்னா நாளைக்கு எப்படி தண்ணிக்குள்ளே விழுந்துருவான், ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ப்பாங்க. நாளையிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் சீனு. சரியா, ஓகே. வேறு என்னமோ சொல்ல நினச்சேனே. அவ்வளோதான் கைஸ். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.